ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் ஒரு வழியாக நம்ம விஜய்க்கு காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம அம்முவோட கிளாஸ் டீச்சராக இருக்கிறது நம்மளோட காவேரி அப்படின்ற உண்மை தெரிய வந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் காவேரிக்கு பழைய நினைவுகள் சீக்கிரமாக திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, சரி நம்ம இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தாச்சு, அது கன்ஃபார்மாக காவேரி தான். அதனால் நம்ம தாத்தா கிட்டே போய் நேரடியாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்க தாத்தா கிட்டே போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்க தாத்தா, என் மேலே சத்தியமாக நான் கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவங்க தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அன்னைக்கு காவேரிக்கு என்ன ஆச்சு, காவேரி உண்மையாகவே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க தாத்தாவும் என்னடா இவன் இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு, இல்லை விஜய் என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறமும் என்னால் அந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் பாட்டி பண்ண துரோகத்தால் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். காவேரி இறந்து போகல, அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கும் காவேரிக்கும் அடிபட்டுடுச்சு, நீ உயிர் பொழைச்சிக்கிட்ட. ஆனால் காவேரி பழைய நினைவுகள் இருந்து அவங்களுக்கு பழைய நினைவுகள் கொஞ்சம் கூடவே இல்லாமல் புது காவேரியா இருந்தா. அதனால உங்க பாட்டி அந்த குழந்தைய மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க அம்மா கிட்டே அந்த காவேரி அமுச்சு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட காவேரி இறந்துட்டா சொல்லி பொய் சொல்லி எல்லாருமா சேர்ந்து நம்ப வச்சுட்டோம். என்னை மன்னிச்சிரு விஜய், இதுக்கப்புறமா அந்த உண்மையை என்னால் மூடி மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா அந்த உண்மையை போட்டு உடைக்க, தாத்தா காவேரி எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அம்முவோட கிளாஸ் டீச்சரே நம்ம காவேரி தான். அம்மு இவ்வளோ நாளா அம்மா இல்லாத குழந்தையா வளர்ந்தாலே, அப்போவாது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசில் ஈரம் இருந்தால் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்களா? ஏன் தாத்தா இது மாதிரி பண்ணீங்க? ஏன் தாத்தா என்னுடைய காவேரி எங்கிட்ட இருந்து பிரிச்சிங்க? அவளுக்கு பழைய நினைவுகள் போனா என்ன, அவன் என்னுடைய உசுறு தாத்தா, அவ என்னுடைய காவேரி தாத்தா, ஏன் தாத்தா இது மாதிரி பண்ணீங்க? அம்மு இவ்வளவு நாளா அம்மா இல்லாத ஒரு ஏக்கத்தை என்னால் தீர்த்து வைக்க முடியாம இருந்துச்சு. நீங்க அதை சொல்லியிருந்தாக்கா நான் அந்த ஏக்கத்தை நான் தீர்த்து வச்சிருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்னாலும், என்னை மன்னிச்சிரு விஜய், எனக்கு வேற வழி இல்லை, உங்க பாட்டி அது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க அவங்க தாத்தா. வேற வழி இல்லை, இப்போ உயிரோடு இருக்கிறது நம்ம காவேரி தான். ஆனா அவங்களுக்கு பழைய நினைவுகள் தெரியாது. அந்த விஷயத்தை நம்ம சொன்னாலும் அவங்களுடைய உசுருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காவேரி கிட்ட சாதாரணமாக நம்ம அம்மாவோட அப்பாவாக பழகிறாங்க. அதாவது அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க, என்னுடைய பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்க, அதனால் ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களை ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்கிட்ட புதுசாக பேசுகிற மாதிரியே நம்ம காவேரியும் பேசுகிறாங்க. ஆனால் அடிக்கடிக்கு இல்லையே இவரோட முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு உணர்வு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கனவுல இவரோட முகம் தானே, இவர் பேர் விஜயா இருக்கு, என்னாச்சு இவர் என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னே வந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிக்கடி கை வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமா நம்ம விஜய் அந்த நான் தான் உன்னுடைய புருஷன் சொல்லாமல் நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகள் கொண்டு வர எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம காவேரியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காவேரியும் அம்மும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது இதை பார்க்குற அந்த காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்களா, ரொம்பவே சாக்குறாங்க. என்ன மாப்பிள்ளை நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வரா, அப்போது நம்ம பொண்ணுக்கு பழைய நினைவுகள் திரும்பி வந்துடுச்சா, ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமான பதற்றத்தில் இருக்க நம்ம விஜய் அவங்களுக்கு கண் சைகளை சொல்கிறாங்க. இல்லை நான் யாருன்னு காவேரிக்கு தெரியல, நான் அந்த உண்மையை சொல்லலை, ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் சைகளே சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம காவேரி, அம்மா நான் சொல்ல அந்த பொண்ணு, இந்த பொண்ணு தான் அந்த அம்மு, இது அவங்களுடைய அப்பா விஜய், அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் சாரதாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சாரதாவை தனியாக கூப்பிட்டு, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, நான் உங்களுடைய மகனாலாம் இருந்தேன், ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, எனக்கு வேற வழி தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. எது எப்படியோங்க நம்ம காவேரி அம்மு விஜய் இவங்க 3 பேரும் ஒன்னா சேரணும். அதே மாதிரி நம்ம காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் நம்ம பழைய விஜய் காவேரியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.